வணக்கம். என் பெயர் ஹரிணிதா ஸ்ரீனிவாசன். நம்ம இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில் பற்றி பேச போகிறோம். தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர் நடுவில் இருக்கு. 1003 ஆரம்பிச்சு 1010 கட்டி முடிச்சாங்க. ராஜராஜ சோழன் தான் இந்த கோவில் கட்டினார். 1800 தான் ராஜராஜ சோழன் இந்த கோவில் கட்டினார் தெரிஞ்சது. ஆராய்ச்சியாளர்கள் கோவில் கல்வெட்டுகள் படித்து கண்டுபிடித்தாங்க. ராஜராஜ சோழன் இலங்கைக்கு போகும்போது அங்கே பெரிய புத்தர் சிலையை பார்த்தார். அப்புறம் கைலாசநாதர் கோவிலுக்கு போனார். அந்த கோவில் ரொம்ப பெருசாக இருந்தது. அவரும் ரொம்ப பெருசாக கோவில் கட்டணும் அவருக்கு ஆர்வம் வந்தது. ராஜராஜ சோழனோட 25வது ஆட்சி காலம்ல இந்த கோவில் கட்டி முடிச்சாங்க. வணக்கம், என் பேர் யோகேஷ். தஞ்சை பெரிய கோவில் கட்டுவன 135,000 டன் கிரானைட் கல் வச்சு கட்டிருக்காங்க. ஆனால் 100 மைல் சுற்றி தஞ்சை பெரிய கோவில் கிட்ட கிரானைட்டே இல்லை. இப்படி அவ்வளோ கல் எடுத்துட்டு வந்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தஞ்சை பெரிய கோவில் மேலே இருக்கிற கொம்பம்ல 80 டன் கல் செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கல்லை மேலே எப்படி வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தஞ்சை பெரிய கோவில் சிற்பத்துகளில் ஒன்று சிற்பம் ஐரோப்பியன் ஆள் வச்சுக்கு. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவன ஐரோப்பிய ஆள்கள் இந்தியாவுக்கே வரல. இந்தியாவுக்கு போயிட்டு ஆனால் தஞ்சை பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய ஆள் சிற்பத்தை பார்த்துட்டு வாங்க. வணக்கம், என் பேர் ரியா. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வச்ச முதல் பெயர் ராஜராஜேஸ்வரம். நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. அது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. அது 12 உயிர் எழுத்துக்களை குறிக்குது. லிங்க பீடம் உயரம் 18 அடி. அது 18 மெய்யெழுத்துக்களை குறிக்குது. விமானத்தின் உயரம் 216 அடி. அது 216 உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்குது. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் தொலைவு 247 அடி. அது 247 தமிழ் எழுத்துக்களை குறிக்குது. ராஜராஜ சோழன் தமிழால் கோவிலை கட்டினான். தமிழால் கோவிலை கட்டினான். அதனால் இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள். இவ்வளோ பாரம்பரியமான கோவிலை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. நன்றி.